வணக்கம் வீர தமிழர்களே, எல்லாரும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கிறீங்களோ? சின்ன வயசில் வந்து எங்களுக்கு அந்த புத்தகம் கோப்பியல் வந்து பாடசாலை டேர்ம் தொடங்கல வந்து என்ன செய்யணும், முதலாம் டேர்முக்கு வந்து புத்தகம் கோப்பியல் கொடுக்குறவங்க அதுக்கு கூட டைம் எங்களுக்கு ஒரு வருஷம் கிடைக்கிற அந்த கோயிலில் அதே நினைவாக வந்து நானும் என்ன செய்கிறேன் சொன்னால் நான் ஒரு கோயிலில் வந்து தினமும் கொடுத்து கொண்டிருக்கணும். ஒவ்வொரு வருடமும் வந்து தை மாதம் அப்படி கொடுத்து கொண்டு நான் இது வரைக்கும் அதை பதிவிட்டதில்லை. இன்றைக்கு அதை சொல்கிற நோக்கம் என்னென்னு சொன்னால், நிறைய பேர் வந்து என்ன மெசஞ்சரில் கேட்குறீங்க, அண்ணா எங்களை உதவியலை செய்யலாமா அப்படின்னு சொல்லி. கட்டாயம் எனக்கு உதவி செய்ய விருப்பம். ஆனால் என்னென்னு சொன்னால், நான் எல்லாருக்கும் உதவி செய்கிற அளவுக்கு நான் ஒரு பெரிய பணக்காரன் இல்லை. பட் ஏதோ என்னோடய வாழ்க்கையை நான் சிறப்பாக கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் முடிஞ்சது 6 மாதத்துக்கு ஒரு பட்ஜெட்டை நான் எடுத்து அந்த காசில் இருந்து வருஷத்துக்கு 2 பேருக்கு கொடுப்பேன். ஏற்கனவே நான் கொடுக்குற கோயிலை தவிர்த்து அது ஏற்கனவே நான் ஒருத்தருக்கு 2வது ஆளுக்கு ஒரு ஆளுக்கு கூறி இருக்கிறேன். இந்த மெசஞ்சரில் ஒரு ஆளுக்கு ஓமன்னு சொல்லி வருகின்ற டிசம்பர் மாதம் தாரதுக்கு கட்டாயம் என்னட்ட மேலதிகமாக வந்தால் நான் தருவேன். யாரும் தவறாக நிற்க வேண்டாம், யாருக்கும் உதவி செய்கிறேன்னு சொல்லி என்னோட மேலதிகமாக வர்ற டைமில் நான் கட்டாயம் அவங்களுக்கு தருவேன்ன்றதை சொல்லிக்கொள்கிறேன்.